பாடியொரு வளத்தென்று தாளாட்ட அண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்னடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வடநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சீபெருக்கு பேர் நிறுத்தி கள்ளன் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையால் பேச வந்த கண்மணியே வல்லவே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இந்த மக்கள் என்றும் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளை வாழ்வு முன்னேற எல்லாரும் கொண்ட பின்னால் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள வாழ்வு முன்னேற
இந்த நாட்டு உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகான இடமாக தோற்றம் அளிக்கின்றது. என்போன்ற மனிதர்களுக்கு பசி பிணி மூப்பு நரைதிரை சாக்காடு இவை அனைத்தும் பறந்தோடக்கூடிய இடம் இதுவேயாகும். இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம். நமது கழகத்திற்கு ஏதாவது மொழி கிடைக்குமா என்று கவனிக்கலாமா? என்ன ஒரு இனிமையான நாதம். இந்த நாதம் என்னுடைய செவிகளில் பட்டு செவிகள் புலன்களுக்கு சொல்லி புலன்கள் புத்திக்கு சொல்லி புத்தியானது அறிவிற்கு சொல்லி எனது அறிவானது மிகவும் பிரகாசம் அடைந்திருப்பது. இந்த குரலை எழுப்பிய வந்து யாராக இருக்கலாம், அவரை எவ்வாறு கவனிக்கலாம் என்று பார்க்கின்ற போது கடலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் இந்த கண்ணிகளை ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது. நாளெல்லாம் பார்வையா நெஞ்சத்தை கூட்டது. நீ தெய்வம் வேறது நான் சேரும் நாளது நதியோரம் இடத்தை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். காலம் தான் கடந்து கொண்டே இருக்கும். ஆகையால்
மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூவகை ஆசைகளையும் வெறுத்துவிட்ட முனிவனாகிய என்னையே திகைக்க வைக்கும் அளவிற்கு அழகுடைய மங்கை இவர் எப்பேற்பட்ட அழகியாக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் ஆனந்த கண்ணீரிலே உற்பத்தியான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 மாதங்களிலே மூத்தவளாகிய அமிர்தவள்ளியை தெய்வானை என்கின்ற பெயரிலே முருகனாகப்பட்டவர் தெய்வமனம் புரிந்து விட்டார். இளைவனாகிய சுந்தரவள்ளியோ இந்த வேள்விமலை சாரலிலே அவனுக்கென்றே காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்னவள் அவனை அடையும் நேரம் வந்து விட்டது. நமது கழகத்திற்கான வழியும் கிடைத்து விட்டது. இப்பேற்பட்ட கழகத்தை எந்த வழியில் எவ்வாறு கொண்டு செலுத்தலாம் என்று பார்க்கின்ற பொழுது வண்டியில ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாவது எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டியில ஒற்றுமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாவது எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டியில கொள்ளையில வச்ச முள்ள முள்ள பார்த்து கொடுப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலை ஒன்றுடி சேர்வது காதலானே பிரிப்பது பாவம்தான். வெட்ட வெட்ட தலைக்கும் கதி என்ன கொடி கூறம்மா. வெட்ட வெட்ட தலைக்கும் கதி என்ன கொடி கூறம்மா. கட்டழகி கேளம்மா காதல் கொடிதானம்மா. ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாவது எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டியோட ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாவதுர கோயில் சாமி. காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாரமம்மா. உற்சாக பாரமம்மா. கல்யாண பூக்கள் விட்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாவது எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டியோட இப்பேற்பட்ட சுந்தரவள்ளியை சந்திப்பதற்கு முன்னால் யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். முதலில் அவரை சந்தித்து விவரம் அறியலாம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார். அந்த மிகுந்த தேவ ஒத்துமை உலக வரும். அந்த மிகுந்த தேவ ஒத்துமை உலக வரும். கந்தசாமி சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை சோமனையில் இருக்கும் கண்களை கண்டு மாற்றினம் என்றும் நாடுவே. சோமனையில் இருக்கும் கண்களை கண்டு மாற்றினம் என்றும் நாடுவே.
சோமன பறவையோ சொல்லினை கிழங்கு கேட்டு சோமன பறவையோ சொல்லினை கிழங்கு கேட்டு சொந்தமென வந்து கொடுமே தானகத்தில் வந்து காவல் பாப்பா இன்னைக்கு அவரா புகழ்வதெல்லாம் பணத்துக்காக நாராயணா அப்படின்னா என்னுடைய பாட்டன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நாமத்தை நான் சொன்னேன். ரூபாய்க்கு 16,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூபாய்க்கு 16,000 அப்படின்னா ரூபாய் என்பது யாரு? லட்சுமி, மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமா, லட்சுமி புருஷன் பதி. ஓ, பதி என்றால் புருஷன். ஓஹோ, நான் வந்து சன்னியாசி, அதனால என்னுடைய பாட்டன் பேரை சொன்னேன். நீங்க வந்து சம்சாரி அப்படின்ற காரணத்திற்காக 2 பேரும் சேர்த்து சொல்றீங்களா? பரவாயில்ல. அதாவது வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மாண்பு. நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் இல்லையா, வரவேற்கணுமா இல்லையா? இது பாயாசகரன்ற கிட்டி இல்லையா? அதாவது இது வந்து மகதையால் என்று சொல்வார். இது சப்ததாள கட்டை, அதாவது பாட்டுக்கு இசைக்கக்கூடிய தாள சப்ததாள கட்டையா? என்னமோ கையில வச்சு அடிச்சுட்டு வர்றாரு, உடம்புல வேற என்னமோ தோசை கரண்டி மாதிரி வச்சிருக்கோம். இது தோசை கரண்ட் கிட்டியா? பரவாயில்லையா? அந்த மாதிரி தான் இருக்குங்க. நீங்க அந்த மாதிரி பாத்தீங்க, இந்த கண்ணையே பார்த்த மாதிரி இருக்கு. ஓஹோ, ஆமா, உங்களை தெளிவா பேசுறீங்களே, என்னத திங்கிறீங்க? பியத்தல நல்லா சாப்பிடுறீங்க. சரியா? யாரு நீ? யாருங்க? கேட்டது யாரு? கேட்டது யாரு? நான் கேட்டிருக்கேன். நான் கேட்டேன். கேட்டா அது சொல்லணும். சொல்லணும். எங்க சொல்லுங்க, யார் நீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க. முதல்ல யாரையா சொன்னது? முதல்ல நீங்க சொன்னீங்க. நான் கேட்டா நீ சொல்லணும். நீ கேட்டா யார் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. நான் கேட்டிருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லுங்க, தாங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். யார் நீங்க? நீங்க யாரு சொல்லுங்க. குறைஞ்ச பேருக்கு சொல்லுங்க. ஏன் நீங்க சொன்னா ஒப்பேக்கு முதல் குறைஞ்சு வருமா? நீங்க சொன்னா ஒப்பேக்கு குறைஞ்சு வருமா? அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. கேப்பேன். ஆமா. ஆமா, உங்களை இன்னைக்குதான் முதல்ல சந்திக்கிறேன். ஆமா. பெரிய கரூர்லயே வந்து பெரிய கோமாளி அப்படின்னு சொன்னாங்க. சரி. என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கேள்விப்பட்டேன். புராணம் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏகப்பட்டதா? புராணமே 18 தானே இருக்கு. புராணம் யாரு 18 இருக்குன்னு சொன்னது?
நான் படிச்சது 18 புராணம் தான். புராணம் 19 புராணம். ஏய் 18 புராணம் தான் இருக்கு. உனக்கு என்னடா புராணம் தெரியும்? அதாவது 18 புராணம், 18வது புராணம் கந்த புராணம். நீங்க 19 புராணம் சொன்னீங்களே. ஆமா. இப்ப 19வது புராணம் என்ன புராணம்யா? அதான் நொந்த புராணம். நொந்த புராணம். அப்படி ஒரு புராணமே கிடையாது. இருக்குங்க. கந்த புராணத்தை எழுதுனது கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எழுதுன, நீங்க சொன்னதுக்கு அந்த நொந்த புராணத்தை எழுதுனது யாரு? என்ன பண்றது? நானே எழுதுனேன். நீங்களே எழுதிக்கிறீங்க. அதனாலதான் பேர் உங்க மாதிரி நொந்த புராணம் அப்படின்னு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு புராணம் எப்படி தெரியுமா? மழை பேச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? ஆமா, வரும்போது நல்லா இருந்துச்சு, அருமையா. என்ன நேரமா தெரியல. இன்னைக்கு அதுவும் பங்குனி உத்திரம், அதுவுமா இன்னைக்கு இப்படி ஒரு சந்திப்பை சந்திச்சிருக்கோம். மழை பெய்யுதுன்னா நல்லா பெய்யும். நல்லது, முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஞ்சா நல்லது. நாடு செழிக்க வேணும்னு பாடும்போது பெய்யணும். இடையிலே வந்து எல்லாருடைய பொழப்பையும் கிடைக்க கூடாது. இருந்தாலும் உங்களை அறிவா தெளிவா பேசுறீங்களே. தெரியும். தாங்கள் யார்? எதை கேட்டாலும் தெரியுங்க. தெரியுங்க. என்ன கேட்டாலும் அப்ப தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பேச்சு மாத்தி பேசக்கூடாது. மாத்தி பேச மாட்டேன். நான் எது வேணாலும் கேட்பேன். கேளுங்க, எல்லாமே தெரியும். இந்த மக்கள் எல்லாரும் சாட்சி. நான் என்ன கேள்வி கேட்டாலும் சாட்சினே தெரியும். உட்காந்துருக்கீங்க, நீங்க தான் சாட்சி. சரியா? யா காட்சி எல்லாம் உட்காந்துருக்கீங்க எல்லாமே. இப்ப வாக்கு மாற மாட்டீங்க. என்ன கேட்டாலும் தெரியும் தான் சொல்லணும். தெரியும். சரியா? தெரியலைன்னா என்ன பண்றது? எங்க தெரியும்னு சொல்றோம்ல, காரணம் ஒருவேளை தெரியல அப்படின்னா எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. ஓஹோ, சரி. இது என்ன நேரம்? இரவு நேரம். இரவு நேரமா? சரி. இந்த இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாதா? தெரியும். சூரியன் எப்படியா இரவுல தெரியும்? இது சொன்னா நீங்க தெரியும்னு சொன்னீங்க. தெரியும். உனக்கு தெரியும் போல. சரி, பகல் நேரம் இருக்கு இல்லையா? அந்த பகல் நேரத்துல வானத்துல சூரியன் தெரியுமா தெரியாது? பகல் நேரத்துல தெரியும். அது மட்டும் தெரியும் சொல்லல. அப்ப இரவுல எப்படி தெரியும்? ரெண்டு நேரத்துல வருமா? அப்ப அது தெரியாது. தெரியாது. பரவாயில்ல. அதாவது இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு நாளுக்கு வந்துருந்தேன். சரி. அப்ப உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி பேர் என்னது? ராக்கெட் ராஜா. இந்த ராக்கெட் ராஜா பப்புன் அப்படின்றவரு மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை நடிகராங்கல. சரி. அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்ப உங்களை பத்தி நான் அந்த மேடையில பெருமையா சொல்லிட்டு வந்தேன். அங்க ஒரு அப்பா வந்து கேட்டாங்க மேல மேடையில், ஏப்பா தம்பி, இந்த ராக்கெட் ராஜா அப்படின்றவரு மேடைக்கு போகும்போது எப்பொழுதுமே செருப்பே போட்டு போக மாட்டாராமே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை பத்தி பெருமையா எடுத்து சொல்லிட்டு, இப்ப கூட நீங்க செருப்பு போடலாம். ஆமா, இப்ப இந்த ராக்கெட் ராஜா வந்து செருப்பே போட்டு போக மாட்டாரு. அவர் மேடைக்குன்னு ஏறிட்டார் அப்படின்னா நிறைய செருப்பு வரும். எங்க செருப்பு இல்லையா? அதுல 2 எடுத்து போட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுடைய பேர் என்ன? உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய பேர் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கலக பிரியா நாரதா என்று அழைப்பார். அபிஷேக போனியா? அதாவது ஒரு பேரு கேட்டோம்னா விவரமா சொல்லணும் இல்லையா? அதாவது நாரதன் என்னுடைய நாமம்.